காரைக்குடி செட்டிநாடு பப்ளிக் பள்ளியில் பயிலும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரட்டை சகோதரர்கள் 12 நாட்களில் கன்னியாகுமரி முதல் சென்னை வரை ஓடி முடித்து சோழன் உலக சாதனை படைத்தனர். காரைக்குடி செட்டிநாடு பப்ளிக் பள்ளியில் 2ஆம் வகுப்பு பயின்று வரும் ஒரே குடும்பத்தினைச் சேர்ந்த இரட்டை சகோதரர்களான பிரதீஷ் மற்றும் பிரணீஷ் ஆகிய இருவரும் மேலும் 2 குடும்பங்களைச் சேர்ந்த 4 சகோதரர்கள் என 6 சிறுவர்கள் ஒன்றாக இணைந்து உலக அமைதி, பெண்கள் பாதுகாப்பு, அனைத்து துறைகளிலும் தமிழ் மொழிக்கான முன்னுரிமை, வளங்களின் பாதுகாப்பு மற்றும் மாரடைப்பு, இதர நோய்கள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டியதன் தேவையினை பற்றி விழிப்புணர்வை அனைவரின் மத்தியிலும் ஏற்படுத்தும் நோக்கில் கன்னியாகுமரி முதல் சென்னை வரையிலான 707 கிலோமீட்டர் தூரத்தினை ஓடி கடந்து சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடிக்கும் முயற்சியை மேற்கொண்டனர். அதன் அடிப்படையில் கடந்த 16ஆம் தேதி காலையில் கன்னியாகுமரியில் அமைந்துள்ள காந்தி மண்டபத்தில் உலக சாதனை படைக்கும் முயற்சி தொடங்கப்பட்டது. நாள் ஒன்றிற்கு தலா 60 கிலோமீட்டர் என்ற ரீதியில் 12 நாட்களில் ஓடிய 6 சிறுவர்களும் நேற்றைய நாள் 27ஆம் தேதி சென்னை வள்ளுவர் கோட்டத்தை வந்தடைந்தனர். சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து காரைக்குடி திரும்பிய 2 மாணவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வை செட்டிநாடு பப்ளிக் பள்ளியில் வெகு விமரிசையாக ஏற்பாடு செய்திருந்தனர். நிகழ்வின் இறுதியில் சோழன் உலக சாதனை படைத்த 2 மாணவர்களுக்கும் சட்டகம் செய்யப்பட்ட சான்றிதழ், நினைவு கேடயம், அடையாள அட்டை, ஃபைல் மற்றும் சிறப்பு பரிசாக 1 லட்சம் ரூபாய் காசோலை போன்றவை வழங்கி பாராட்டப்பட்டது. சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் சார்பாக அதன் நிறுவனர் முனைவர் நீலமேகம் நிமலன், பொதுச் செயலாளர் ஆர்த்தி நிமலன், தலைமை செயற்குழு உறுப்பினர் ரகு டேவிட்சன் மற்றும் பள்ளி சேர்மன் SP குமரேசன், துணை சேர்மன் K அருண்குமார், பள்ளி முதல்வர் உஷா குமாரி, துணை முதல்வர் பிரேமசித்ரா மற்றும் ஆசிரியர்கள் ஆகியோர் பங்கு பெற்று மாணவர்களை பாராட்டினர். கூடியிருக்கோம். எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? தெரியுமா தெரியாதா? சோ இதுல ஒரு சாதனைகளை சாதிக்கிறதுக்கு வயசு ஒரு தடை இல்லை அப்படிங்கறத இந்த ஒரு செலிப்ரேஷன் நிகழ்வு நம்மளுக்கு எல்லாருக்குமே ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு. சோ முதல்ல இது நம்ம எல்லாருக்கும் இதுக்கு பொறுப்பு உங்களுக்கு தான். ரிப்போர்ட்டர்ஸ், மீடியா பீப்புள்ஸ் அண்ட் உங்களை வர வச்சதுக்கு காரணமே இந்த சாதனை. தொடர்ந்து இவர்களுடன் பயணித்த நானும் நடுவர் திரு ரகு டேவிட்சன் அவர்களும் மதியம் மற்றும் மாலை வேளைகளில் தொடர்ச்சியாக இவர்களுக்கு மசாஜ் கொடுத்து உதவி செய்தார். மிக்க நிகழ்வாக இருந்தாலும் இந்த நிகழ்வுக்கு மேலும் மகுடம் சூட்டும் முகமாக இந்த குழந்தைகளை, அதாவது ஏற்கனவே 6 குழந்தைகள் ஓடியிருந்தாலும்